ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாகக் கொண்ட தொலைநோக்கிகள் தற்போது பிக் பேங்கிற்கு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களை கண்டுபிடித்து வருகின்றன. இந்த சிறிய விண்மீன் திரள்கள் இன்றைய விண்மீன் திரள்களை விடவும் மிகவும் நெருக்கமாக இருந்தன. மோதல்கள் இயல்பானதாகவே இருந்தன. 2 தீப்பிழம்புகள் ஒன்றையொன்று நோக்கி நகரும்போது அவை பெரிய விண்மீன் திரள்களாக இணைக்கப்பட்டன. நமது பால்வெளி மண்டலம் இந்த விதமாகத்தான் உருவானது. வானியல் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. இது வ என்னும் அலகால் குறிக்கப்படுகிறது. ஒரு வானியல் அலகு = 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஒளியாண்டு. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது OA என குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஒளியாண்டு = 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடி கோணத்தில் ஏற்படுத்தும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இது pc என குறிக்கப்படுகிறது. ஒரு pc = 3.2615 ஒளியாண்டு = 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள். இந்திய பெயர், ஆங்கில பெயர். மேசம் ஏரிஸ், ரிஷபம் டாரஸ், மிதுனம் ஜெமினி, கடகம் கேன்சர், சிம்மம் லியோ, கன்னி விர்கோ, துலாம் லிப்ரா, விருச்சிகம் ஸ்கார்பியோ, தனுசு சாகிட்டரியஸ், மகரம் கேப்ரிகான், கும்பம் அக்வேரியஸ், மீனம் பிஸ்கஸ். சுப்பிரமணியன் சந்திரசேகர் இந்திய அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் ஆவார். அவரின் காலம் 19 அக்டோபர் 1910 முதல் 21 ஆகஸ்ட் 1995 வரை. 1983ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கும் வில்லியம் A. ஃபவுலர் என்பவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது. இவரது விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள், விண்மீன்கள் மற்றும் கருந்துளைகளின் பரிணாம படிகளின் கோட்பாட்டு மாதிரிகள் பலவற்றை அளித்தது. சந்திரசேகர் தமது வாழ்நாளில் பல்வேறு வகையான இயற்பியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டார். 1989இல் கலீலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூரப்பட்டார். 14 வருட விண்வெளி பயணத்தில் இக்கலன் இதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சிறுகலனுடன் இணைந்து வியாழன் கஸ்பரா எனும் சிறுகோள், ஷூமேக்கர் லெவி 9 எனும் வால் நட்சத்திரத்தினால் வியாழனில் ஏற்பட்ட தாக்கம், யூரோப்பா, காலிஸ்டோ, இயோ மற்றும் அமல்தியா போன்றவற்றை ஆராய்ந்தது. வியாழனின் ஒரு நிலவுடன் கலீலியோவின் மோதலை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் செப்டம்பர் 2003இல் வியாழனில் மோதச் செய்து சிதைக்கப்பட்டது.